இந்த கோச்சிங் சென்டர்ஸில் தற்கொலைகள் அதிகமாயிட்டே வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய படிக்கிறோம். இதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 16 to 18 இயர்ஸ் அந்த ஏஜில் இருக்கிற அடாலசன்ஸ் வந்து நம்ம ஒரு என்ட்ரன்ஸில் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்காக ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 16 to 18 or 20 ஹவர்ஸ். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க. ஸோ தானும் நல்லா படிக்கிறோம். பட் சீட்டு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கும்போது காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரெண்டாவது தூக்கமின்மை. ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி அதிகமாகும்போது தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. சாப்பாடு சரியில்லை, ஹாஸ்டல் வசதி சரியில்லை. ஒரு பியர் குரூப் அப்படிங்கிறத விட ஒரு காம்படிட்டிவ் பியர் குரூப் அப்படிங்கிறது தான் அங்கே அவங்க வந்து அதிகம் பார்க்குறாங்க. கட்த்ரோட் காம்படிஷன் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. பேரண்ட்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற பயம் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ், கடன் வாங்கி கோச்சிங் காசு கட்டியிருப்பாங்க. ஸோ அதனோட ஒரு கில்ட் அண்ட் பேர்டன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடுவோமா, கிளியர் பண்ண மாட்டோமா அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அண்ட் பீரியாடிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் அந்த டெஸ்ட்டில் மார்க் கம்மியாச்சுன்னா நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோம், am I not that good, maybe I am not fit, இந்த மாதிரி தாட்ஸ் வந்து அடிக்கடி வருது. ஸோ என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அசஸ்மெண்ட் டெஸ்ட் வைக்கும்போது தான் சூசைட் ரிஸ்க்ஸ் வந்து இந்த பாப்புலேஷனில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.